பதிலுக்கு பதிலாக நாங்க உங்க நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகள் எங்கிருந்து இந்த பெகல்காம் அட்டாக்க பிளான் பண்ணாங்களோ நாங்க அடிச்சிருக்கோம், நாங்க எக்ஸ்கலேட் பண்ணல அப்படின்னு சொன்னோம். அதன் பிறகு பாகிஸ்தான் என்ன பண்ணாங்க, அப்பாவி பொதுமக்களை பார்த்து டார்கெட் பண்ண ஆரம்பிச்சாங்க. பார்டர் ஏரியால ஷெல்லிங். இன்னைக்கு பாருங்க, காஷ்மீர்ல அசிஸ்டன்ட் கலெக்டர் ரேங்க்ல இருக்கக்கூடிய ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார். பாகிஸ்தானுடைய ஷெல்லிங்ல இன்னைக்கு காலையில் அதிகாலையில அசிஸ்டன்ட் கலெக்டர் பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸருக்கு மேல் கிரேட்ல இருக்கிறவங்களை கொண்டிருக்காங்க. 20க்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்களை கொண்டிருக்காங்க. வெறும் ஷெல்லிங், இன்டிஸ்கிரிமினேட். பொதுமக்களுடைய வீடு எங்க இருக்கு அதை நோக்கி ஷெல் பண்ணு, அப்பாவிகள் இறக்கட்டும். அதை தாண்டி கடந்த இன்னைக்கு 13 நாளாக லைன் ஆஃப் கண்ட்ரோலை தாண்டி ஷெல்லிங் நடக்குது. கடந்த 3 நாட்களாக 400க்கும் மேற்பட்ட ட்ரோனை நம்ம நாட்டுக்குள்ள அனுப்பி அந்த ட்ரோன் வந்து கிட்டத்தட்ட ஜம்மு அண்ட் காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான் எல்லா பகுதிகளிலும் கூட அந்த ட்ரோன் அட்டாக் நடத்துறாங்க. ஸோ இந்தியா எடுத்த நடவடிக்கை என்ன? பாகிஸ்தான்ல வந்த தீவிரவாதிகள் செய்த தவறுக்கு அந்த தீவிரவாத மையங்கள் எங்க இருக்கோ அதை நோக்கி நம்ம அடிக்கிறோம். பாகிஸ்தான் திரும்ப என்ன பண்றாங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய அப்பாவி பொதுமக்களை பார்க்கறாங்க. அப்ப மக்கள் எல்லோரும் முடிவு செய்ய கொள்ள வேண்டும், நம்ம மேல ஒருத்த போர் தொடுக்கும் பொழுது திரும்பி நம்ம பதிலடி கொடுக்கல, நம்ம கோலை. ஆனா நம்ம மேல ஒருத்தன் போர் தொடுக்கும் பொழுது திரும்ப நாம பேச வேண்டிய கட்டாயம் இன்னைக்கு இந்தியாவுக்கு இருக்கு. இன்னைக்கும் இந்தியாவை பொறுத்தவரை இன்னைக்கு 10:30 மணி நான் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரம் 10:30 மணிக்கு நம்முடைய முக்கியமான பிரீஃபிங் டெல்லியில அந்த 2 ராணுவ பாதுகாப்பு படை அந்த அதிகாரிகள் பெண்மணிகள் 2 பேரும் ஃபாரின் செக்ரட்டரியோட 10:30 மணிக்கு முக்கியமான பிரீஃபிங் இருப்பதாக நான் அறிந்தேன். அதனால அதை நீங்க பார்க்கணும் பத்திரிகை நண்பர்கள். இந்தியாவை பொறுத்தவரை பொறுத்திருக்கின்றோம், அறத்தின் அடிப்படையில் இருக்கின்றோம். பாகிஸ்தான் செய்யக்கூடிய தவறுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கிறோம். அதே நேரத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நாம $4 ட்ரில்லியன் எக்கானமி, மிகப்பெரிய பொருளாதார நாடு. பாகிஸ்தான் $360 பில்லியன், அதாவது 12ல் 1. எனக்கு இந்தியாவுடைய மொத்த பொருளாதார உற்பத்தி திறன்ல 12 நாம இருக்கோம்னா பாகிஸ்தான் 1 இருக்காங்க. சோ பாகிஸ்தானோடு சண்டை போட்டு ஜெயிச்சு நமக்கு ஒன்னும் ஆக போறது கிடையாது. நாம எந்த நாட்டினுடைய ஒரு எல்லையும் பிடிப்பதற்காக இந்த சண்டை போடல. ரஷ்யா உக்ரைன் மாதிரி போர் கிடையாது. நம்ம நாட்டின் மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தீவிரவாத தாக்குதலை வேரோடு அறுத்து எரிய வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு இறங்கி இருக்கின்றோம். இதுல நம்ம தமிழ்நாட்டில் இருக்கும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய பார்வை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். பாரத நாட்டின் மீது பற்று நமக்கு இருக்கு. ஆனாலும் நம்ம பார்டரில் இல்ல, நம்ம பாகிஸ்தானுடைய மிசைல் ரேஞ்சில் இல்ல, நம்ம பாகிஸ்தானுடைய ட்ரோன் ரேஞ்சில் இல்ல, நம்ம பாகிஸ்தானுடைய ஷெல்லிங் ரேஞ்சில் 3 இடத்திலும் நம்ம இல்ல. ஆனா இதே இந்தியர்கள், நம்முடைய சகோதர சகோதரிகள் பார்டர் ஸ்டேட்ல இருக்கிறவங்க, ஜம்மு அண்ட் காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான், அவங்க எல்லாருமே பாகிஸ்தானுடைய மிசைல் ரேஞ்சில் இருக்காங்க, ட்ரோன் ரேஞ்சில் இருக்காங்க, ஷெல்லிங் ரேஞ்சில் இருக்காங்க. இந்த நேரத்தில் ஒரு நாடாக ஒற்றுமையாக நாம் இருந்து நாம் இந்தியர்கள் அனைவரும் ஒரு தாய் பிள்ளையினுடைய மக்கள் என்கின்ற உணர்வோடு நாம் இருக்கணும். எல்லா இடத்திலும் கூட நமக்கு அந்த வேள்வி இருக்கணும், பாதுகாப்பு படைக்கு நாம் கொடுக்கக்கூடிய சப்போர்ட் இருக்கணும், யூனிஃபார்ம் போட்டிருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லோருடைய பேச்சை நம்ம கேட்கணும். ஒரு சிவில் டிஃபென்ஸ் ட்ரில் பண்றாங்க, அதை முழுமையாக நம் களத்தில் இருந்து அவர்களுக்கு நாம் ஒத்துழைப்பு கொடுக்கணும். அது நம்முடைய காவல்துறை அதிகாரிகளாக இருக்கட்டும், இல்ல சிவில் டிஃபென்ஸ் வாலண்டியர்ஸா இருக்கட்டும், ஹோம் கார்டாக இருக்கட்டும், பேராமிலிட்டரி போர்சஸாக இருக்கட்டும், ஆர்மியாக இருக்கட்டும். இந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய கடமை, இந்தியர்களாக நம்முடைய அரசு சொல்றதை முழுமையா நாம செயல்படுத்தணும், கேட்கணும். பாதுகாப்பு படை அதிகாரிகள் சொல்றதை நம்ம கேட்கணும், காவல்துறை அதிகாரிகள்